அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க. 26/1/25 மதியம் 2:30 வீடியோ பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நீங்கள் கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வரலாம். மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிட பதிவாக இருக்கும். பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குதுங்க. தொப்புள் துளியோட இறக்கம் இல்லைங்க. காங்கேயத்தில் மயில காலக்கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். வயது 8 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. முகரை மாற்றி வச்சுருக்கோங்க. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்பி விட்றோம். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்காவது கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் இருக்காது. அதே சமயம் வந்து குடல் புழு நீக்கம் 2 மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம், அப்புறம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம்ங்கிறது அவசியம் பண்ணிங்கன்னா தான் கன்றினுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க. ஏன்னா நம்ம குடல் புழு நீக்கத்தினுடைய அவசியத்தை ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிட்டு வர்றோம். உங்களுடைய வீட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி, வியாபார மாடுகளாக இருந்தாலும் சரி, 4 மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம்ங்கிறது கட்டாயம் பண்ணணும். 2 வருஷத்துக்கு மேற்பட்டு எந்த கால்நடையாக இருந்தாலும் அதுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணணும். 2 வருஷத்துக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதல் 1 வருஷத்துக்கு வந்து கன்று பிறந்ததுலேருந்து 25வது நாள் ஒரு முறை குடல் புழு நீக்கமும், அப்புறம் 60 நாட்களுக்கு ஒரு முறையும் பண்ணணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கரெக்டாக பண்ணிங்கன்னா கன்றுகள் இளைக்காமல் தெளிவாக இருக்குங்க. அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் ஜோடி கன்றுகள்ங்க. ஒன்று வந்து காலக்கண்ணுங்க, இன்னொன்று வந்து கிடாரி கண்ணுங்க. 2மே வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. 2மே காங்கேயம் மாடுகளுக்கு பிறந்த தெளிவான காங்கேயம் மயிலை காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. காங்கேயம் கன்றுகள் சுழி சுத்தமாக வேணும், இளங்கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. உங்களிடம் கலப்பின மாடுகள் இருக்குது, இல்லை நாட்டு மாடுகள் இருக்குது, ஒரு 3 மாதங்கள் வந்து கட்டாயமாக பால் கொடுத்து வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜோடி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். 2க்கும் குடல் புழு நீக்கம் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம்ங்க. 2க்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் தான் இருக்கும். கால்நடை மருத்துவரை வர சொல்லி ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் இப்போ போட்டிருக்கிறோம். அடுத்தது நீங்கள் வந்து 2 மாதம் கழித்து போட்டால் போதும். குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சு. நீங்கள் கொண்டு போய் உங்கள் இடத்துல கட்டுறீங்க அப்படின்னா கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்களை வந்து அடியில் போட்டு விட்டு மண் தரையாக இருந்தால் கட்டினீங்கன்னா கன்றுகள் வந்து மண் சாப்பிட்றது தவிர்க்கப்படுங்க. அதே சமயம் கால்நடை மருந்தகங்களில் கிடைக்கக்கூடிய தாது உப்பு கலவை கட்டிகள் 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அளவீடுகளில் கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டிங்கன்னா போதுமானது. கன்றுகள் வந்து வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்கும். அப்போ அதை தாது உப்பு கலவையை வந்து சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து மண் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராதுங்க. ஒரு சிமெண்ட் தொட்டியில் 1 லிட்டர் 2 லிட்டர் வந்து ஊற்றுற மாதிரி தண்ணி பிடிக்கிற மாதிரியான ஒரு கலவை தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றிட்டிங்கன்னா கன்றுகள் வந்து நாக்கை வந்து அதில் நனைச்சிக்குங்க. இளங்கன்றுகள் பால் குடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் வந்து நாக்கை வந்து நனைச்சினா தான் செரிமானம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கன்றுகள் இளைக்காது. ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. வயிறு தொங்கல் இல்லைங்க. தொப்புள் இறக்கம் இல்லை. வால் இறக்கம் இருக்குது. தாடை அளவான தாடை. கொம்புகள் வந்து பயிர் கொம்பாக வருங்க. நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. 8 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் கன்று வேணும், சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும், கூறுவாராக இருக்கணும், சுழி சுத்தமாக யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்கணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விலை 13,000 ரூபாய்ங்க. மேய்ச்சல் இருக்குது, கொண்டு போய் விடணும், காங்கேயங்கன்று வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் 2 பல் மயிலை கிடாரிங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் வந்து செனை உறுதியாகலைங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. 2 பல் சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய். மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் வந்து செனை உறுதியாகலைங்க. கொம்பு 2 பயிர் கொம்புங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க, அதனால் பார்வைக்கு வாடலாக இருக்கிற ஒழிஞ்சு மற்றபடி தெளிவான ஒரு கிடாரி. வால் இறக்கம் இருக்குதுங்க, நல்ல குணவனம் இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது. கயிறுகள் மாற்றி இருக்கிறோம், கொம்பு கயிறு மாற்றியாச்சுங்க. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகைகளையும் அனுப்பி கொடுக்குறோங்க. தரமான காங்கேயம் மயிலை கிடாரி லோ பட்ஜெட்டில் சுழி சுத்தமாக 2 பல் போட்டது வேணும்னா தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோங்க. ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே வந்து 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க. 6 பொருட்கள் கலந்த ஈரப்பதம் மிக்க தீவனம் 45 கிலோ 550ங்க. 18 பொருட்கள் கலந்த 45 கிலோ டபுள் லேயர் பேக்கிங் வர தீவனம் ட்ரை ஃபீடு 1100ங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கும் நம்ம டெலிவரி பண்ண முடியாத ஊர்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா A1 பார்சல் சர்வீஸ்லேயும் ரதிமீனா பார்சல் சர்வீஸ்லேயும் தீவன மூட்டைகளை நம்ம போடுறோங்க. அதனால் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுது, மாதம் ஒரு 5,000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு 1000 ரூபா குறைச்சி மிச்சம் பண்ண முடியுங்க. ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் போட வேண்டிய கால்நடை தீவனங்களை மிச்சம் பண்ண முடியுங்க. வருஷம் ஒரு 12,000 ரூபா மீதமாகும். சாம்பிள் எடுக்கிறனாலும் ஒவ்வொரு மூட்டையும் நீங்கள் வந்து பார்சல் மூலிமா எடுத்து பார்க்கலாம். இல்லை நம்ம வாகனங்கள் வந்து தொடர்ந்து எல்லா ஊர்களுக்கும் 100 to 150 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் போயிட்டுருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் தேவை இருந்ததுன்னா நீங்கள் அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. செனை உறுதி செய்யப்படவில்லைங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். இந்த 3வது ஈத்து மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. செனை உறுதியாகலைங்க. ஈத்து 3ஆம் ஈத்து காளைக்கு மயில காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். கன்று போட்டால் இது இப்போ அவங்க சேர்த்திருக்கிற காளை வந்து செனை உறுதியாக இருந்தால் கன்று போடுறது வந்து காங்கேயம் கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன்றையும் கறக்குங்க. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து செனை உறுதியாகல, விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 20 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் கிராஸ் கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் கிராஸ் கிடாரி வேணும், அதுவும் செவலை கிடாரியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இப்போ காங்கேயம் மாடுகள் வந்து கறவை வந்து தலையீத்தில் 1 1.5 இருக்குதுன்னா இது ஒரு 2 2.5 வரைக்கும் கறக்கலாமுங்க. 20 மாதம் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி குறைப்பளது இல்லை. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. நல்ல குணம்ங்க, நல்ல தெளிவான கிடாரி. லோ பட்ஜெட்டு, வாங்கி வளர்க்கணும், இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வளர்ப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கிடாரி. நேரில் வந்து பார்த்து வாங்குறனா கூட வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. 18லேருந்து 20 மாதம் கரெக்டாக வயது இருக்குங்க. இன்னும் காளையோ செனையூசியோ எதுவும் போடலை, சுழி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க.
கூகுள் மேப்பில் சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். தாராளமாக நேரில் வந்து பார்த்து கூட அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து மயிலை கிடாரி 2 பால் பல்லில் இப்போ தான் 1 விழுந்து முளைக்குதுங்க. இன்னும் வந்து 2 பக்கம் 3 சிறுபல் அப்படியே நிற்குதுங்க. கன்று வந்து கிடாரி கன்று 30 நாட்கள் ஆகுதுங்க. மயிலை கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 கறவை இருக்கும். 4 காம்புமே நல்ல ஊசி காம்பு காம்பு இடைவெளியோட பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான தலையீத்து கன்று மாடுங்க. உங்களுக்கு பால் தேவை இருக்குது, சுழி சுத்தமாக வேணும், இளம் பொருளாக வேணும், கிடாரி கண்ணோட வேணும், பாலும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. தலையீத்துங்க, 2 பல்லுங்க, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம். காலையில் 2 சாயங்காலம் 2 கறவை வரும். விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. மாடு இன்னும் பெருவெட்டாகுங்க. 2 பல்லில் வந்து இப்போ தான் 1 பல்லு விழுந்து முளைக்குதுங்க. இன்னும் 4 பல்லு 6 பல் 8 பல் ஆகிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்கும். கண்ணை நீங்கள் மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம். கண்ணு வந்து நல்ல ரெட்டநாடி உடம்புல தெளிவான ஒரு கிடாரி கண்ணாக வந்து சேரும். பால் வெட்டும் பொழுது குறைஞ்சபட்சம் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு கண்ணு நல்ல உருட்டான கண்ணுங்க. மாடும் நல்ல பெருவெட்டான மாடுங்க. இளம் பொருளில் காங்கேய மாடு கண்ணு மாடு வேணும், பாலும் இருக்கணும், கண்ணும் கிடாரி கண்ணாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே முழுமையாக கேளுங்க. நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் காலதாமதமாக யோசித்து ஒரு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னு சொல்லும் பொழுது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு யார் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்கலாமுங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. மீண்டும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க.